பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் காவல் நிலையத்தில்தான் இந்த கட்ட பஞ்சாயத்து சம்பவம் நடந்துள்ளது. அரும்பாவூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது அதே ஊரை சேர்ந்த முகமது யாசர் என்ற பட்டதாரி இளைஞர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் இது குறித்து வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டி அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சக மாணவிகளிடம் கூறி அழுதுள்ளார். இதையடுத்து அந்த மாணவியின் பெற்றோர் அரும்பாவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் குறித்து உண்மைத்தன்மையை விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளாத காவல்துறையினர் முகமது யாசர் தரப்பினையும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரையும் அழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த 11 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இளைஞர் முகமது யாசரின் சட்டையை கழட்டி சிறுமியின் தாயாரின் காலில் 3 முறை கும்பிட்டு விழும்படி தண்டனை வழங்கியுள்ளனர் காவல்துறையினர். பின்னர் பாலியல் அத்துமீறல் சம்பவம் குறித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யாமல் முகமது யாசரை அவரது உறவினர்களோடு வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலியல் வழக்கு பதிவு செய்தால் பெண் பிள்ளையின் வாழ்க்கை கெட்டுப்போய்விடும் என்று சிறுமியின் பெற்றோரை மிரட்டி அனுப்பி வைத்துள்ளார் வழக்கை விசாரித்த உதவி காவல் ஆய்வாளர் பாண்டியன். அதற்கு அவர் தரும் விளக்கம் இதுதான். அவங்க அந்த பையன் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நக்கணும் அப்ப படிக்க சிஎஸ்ஆர் போட்டு விசாரிச்சு ரசீது போட்டு அடிச்சாச்சு. இது பத்திரிகை மீடியாவே பெரிய என்னதான் இருக்குன்னு தெரியல. இல்ல நக்கல் நையாண்டி பண்ணா காலில் விழுந்தா சரியா போயிருமா? அப்பெல்லாம் கிடையாதா? அப்படிலாம் கிடையாது. இல்ல சட்டம் இதான் சொல்லுதா, காலில் விழ வச்சு அனுப்புனா சரியா போயிரும் சட்டம் சொல்லுதா? பேரண்ட்ஸ் கட்டுக்கலாம் என்கிட்ட கட்டணும் சார், என்கிட்ட கட்டக்கூடாது, அவங்ககிட்ட கட்டணும். இல்ல நீங்க காவல் நிலையத்துல உதவி ஆய்வாளர், நீங்க தான் வழக்க நீங்க தான் விசாரிச்சிருக்கீங்க. வழக்கெல்லாம் கிடையாது. அவங்க பெருசாக கொடுத்தாங்க, கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க ஊர்ல பேச காலில் விழுந்தாலும் கையில் விழுந்தா எனக்கு தெரியாது. அது அவங்க ஊர்ல பேசிட்டாங்க, நாங்க யாரும் ஊர சொல்ல. ஸ்டேஷனுக்குள்ள வச்சு தானே காலில் விழுறாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து செய்யும் பாண்டியன் போன்ற அதிகாரிகளால் நல்ல பல காவல் அதிகாரிகளை கொண்ட தமிழக காவல்துறைக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.